தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்கிறது, போதனையின்றி மனைவின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்வார்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு மிக நேர்த்தியாக எழுதுகிறார். தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்க நாம் திட்டம் கொடுக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து எப்படி மற்றவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பார்கள். ஆனால் இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிரசங்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பிரசங்கமாய் மாற வேண்டும். ஒரு தூய பிரான்சிஸ் டி அசிசி என்பவருடைய வாழ்க்கை குறித்து படித்தபோது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னவென்றால் அவர் எழுதும்போது இவ்வாறு எழுதுகிறார். அவர் ஒரு சமயத்திலே ஒரு பட்டணத்தில் பிரசங்கிக்க செல்லும் போது தன்னுடனே சேர்த்து கொள்ள ஒரு துறவியை அழைத்து சென்றாராம். அழைத்து சென்ற போது அந்த துறவியும் தனக்கு கிடைத்த பெரிய கௌரவமாக நினைத்து கொண்டு அவரோடு செல்கிறார்கள், அந்த பட்டணத்துக்கு போகிறார்கள். அந்த நாளிலே அந்த நாள் முழுவதும் அவர்கள் பிரான்சிஸும் துறவையும் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அங்கே கொடுக்கின்றார்கள். அங்கே தெருக்களிலும் பெரு வழிகளிலும் மூளை முடுக்கியிலும் அலைந்து திரிந்தார்கள். நூற்றுக்கணக்கான மக்களோடு தோளோடு தோள் கொடுத்து உரசினார்கள். ஆனால் அந்த நாளில் முடிவிலே 2 பேரும் வீட்டுக்கு திரும்பினார்கள். வீட்டுக்கு திரும்பும் போது எந்த ஒரு கூட்டத்திலும் அவர்கள் பேசவில்லை, ஒரு பிரசங்கம் செய்யவில்லை, வேத வாக்கியத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் சுவிசேஷம் எந்த நபரும் அவர்கள் சொல்லவில்லை. மிகுந்த ஏமாற்றத்துடன் சென்றார்கள் என்று நினைத்தோம். ஆனால் மறுமொழியாக அங்கே செய்த ஒரு காரியம், தூய பிரான்சிஸ் சொன்னார், மகனே நாம் பிரசங்கத்தை விட்டோம் என்று சொன்னார்களாம். நடந்து கொண்டிருக்கும் போது பிரசங்கித்தோம், ஆனால் நாம் காணப்பட்டோம். அநேகரால் நம்முடைய நடத்திகள் கவனிக்கப்பட்டன. நம்முடைய நடத்திகள் போதிக்காத வரையிலையும் எந்த ஒரு போதனையும் நாம் செய்ய முடியாது என்று சொல்லி அவருடைய நடக்கையை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட போதனைகளே இன்னைக்கு இல்லங்களிலே வல்லுநர்களாய் காணப்படுகிறது. பரிசுத்த பேதுரு கிறிஸ்துவ மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை என்றால், மனைவிலே உங்கள் சொந்த புருஷத்திற்கு கீழ்ப்படிதீர்கள், அப்பொழுது திருவசத்திற்கு கீழ்ப்படியாத கணவன்மார்கள் உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். ஏன் இந்த குடும்பங்களிலே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை என்று பார்க்கும்போது இருவருமாய் சேர்ந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எனவே உங்கள் வாழ்க்கை ஒரு வல்லமையாக பிரசங்கமாக மாற வேண்டும். குடும்பங்களிலே அன்பு வளரட்டும். அதனால் அநேகரை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரசங்கமாக மாறத்தக்க இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.